கைஸ் நான் தான் உங்கள் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் எம்எஸ் தமிழில் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நேற்று எப்படி ப்ளே பண்ணாங்க, எதனால் மேட்சை விட்டாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோ வரட்டி போய் நேற்று வந்து நல்லா விளாண்ட ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து சூப்பராகவே ப்ளே பண்ணார் கைஸ். ஸோ மேட்சை நம்ம டீமை வந்து எப்படி கொண்டு போகணுமோ அந்தளவுக்கு கொண்டு போனார். எல்லோரும் நினைக்காதீங்க 40 பால்ஸுக்கு 57 ரன்னு தானே, அதுக்கு என்னப்போ அப்படின்னு 5 4 ஒரு 6 தானே. ஸோ அவர் கொண்டு போகல அப்படின்னா இன்னும் நம்ம லோவாகவே தோற்றுருக்கலாம், ரன் ஸ்கோர் இல்லாமல் இருந்திருக்கலாம் கைஸ். நான் டோனியை பற்றி சொல்லவே வேணாம். ஸோ அவர் வந்து 9 பால் 28 ரன் ஓகே தான் கைஸ். அவரோட வயசுக்கு அவர் அடிக்கிறாரு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மேட்ச்சை வந்து அவர் தனியாக கொண்டு போன மாதிரி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு ஓவர் 2 ஓவரில் ரஹானே ஓப்பனிங் இனிமேல் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு இருந்துச்சு. அதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் ஓப்பனிங் விளையாடுவேன், என்னால் முடியும் அப்படின்றது காமிச்சிருக்காரு. 36 ரன் 24 பால்ஸில் 5 4 ஒரு 6 ஓகே தான் கைஸ் இது. ஸோ கைஸ், நான் ரஹானே மிகப்பெரிய ஃபேன் கைஸ். ஸோ ரஹானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். தலை கருத்து ரஹானே தான் கைஸ் எனக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திரா இனிமேல் ஓப்பனிங் வருவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி நிறையா இருக்குது கைஸ், நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் கைஸ். ஸோ வந்து போன மேட்ச்சு ஏதோ ஓரளவு விளையாண்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா விளையாண்டாருன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கேவலமாக விளையாண்டாருன்னு சொல்ல மாட்டேன். முந்தைய மேட்ச் ஒரு 2-3 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே பாலில் அவுட் ஆகிருப்பார். ஸோ அவர் இனிமே வந்து ஓப்பனிங் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த ஓப்பனிங் பிளேஸை ரஹானே பிடிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். காம்பினேஷன் வச்சு தான் போகிறாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நான் வந்து ஓப்பனிங் பிளேஸை பார்க்குறேன். ரஹானே ஃபஸ்ட்டு, செகண்ட் ருத்ராஜ், தேர்டு வந்து நம்ம டேரல் மிச்சல், 4th பிளேஸில் வந்து சிவம் டுபே, 5th பிளேஸ் மொயின் அலி, 6th பிளேஸ் ரவீந்திரா ஜடேஜா, 7th பிளேஸ் எம்எஸ் தோனி கைஸ். இந்த காம்பினேஷன் வச்சு போவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் நிறையா இருக்குது. ஸோ ரச்சின் ரவீந்திரா வச்சு போவாங்களா அப்படின்னு கேட்டால் என்னைய பொறுத்தளவு கம்மி. ஸோ போவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தோணுது. ஏன்னா ஸோ 2019 உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி தான் 2019 ஓப்பனிங்கில் வாட்சன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருந்து பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஃபைனலில் காட்டாத மிரட்டலாக தான் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இவர்கிட்ட பண்ணுவாங்களா, அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இவர் வந்து கொண்டு போவாங்களா, நீ என்னதான் நடந்தாலும் பரவாயில்லப்பா, நீ போ, நீ விளையாடு, வந்துட்டு நாங்கள் ஏதோ பார்த்துட்டோம், நீ விளையாடு அப்படிங்கிறத பார்ப்பாங்களா கேட்டா. ஸோ கைஸ், ரொம்ப பவர்ஃபுல் பிளேயர் ரச்சின் ரவீந்திரா. சிஎஸ்கே எப்படி தான் மேட்சை வந்து இவங்கள்ட்ட போய் தோத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கைஸ். எதனால் தோற்றுருப்பாங்க என்ன அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியலை. ஸோ ரச்சின் ரவீந்திரா நல்லா விளாண்டுனாலும் பரவாயில்ல, ஸ்டில் நெக்ஸ்ட் வர்றவங்க ருத்துராஜ் கேப்டன். ஸோ கொஞ்சம் ஸ்டில் பண்ணியிருக்கலாமா அவர் ஒரு 30 ரன்னுக்கு. ஸோ ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா, நம்ம சிவம் டூபாவை அந்த மேட்சை விட்டு எடுத்துட்டோம்னா இப்படி தான் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத நேற்று நான் பார்த்தேன் கைஸ். சிவம் டூபே மேட்ச்சில் இல்லைன்னா மேட்ச்சு இல்லை ஓகேவா. நம்ம 350 தான் அடிப்போம். எல்லா டீமும் 200 280 290 அடிக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ 220 அடிப்பா அப்படின்னா அடிக்க வாய்ப்பு கிடையாது. போன மேட்ச்சு ஹைதராபாத்தோட அடிக்கையிலே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, என்னப்பா இவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க, என்ன 160 ஒரு இதுவான்னு. ஸோ எனக்கு இப்போ தான் தோணுது, நம்ம 176 அடிச்சிருந்தோம். அது டோனி, ஸோ ஜடேஜா, மொயின் அலி இந்த 3 பேர் இருந்தனால அடித்தோம் அப்படின்னு சொல்லலாம். ரஹானே ஸ்டில் ரஹானே ஓகேவா. இல்லைன்னா நம்ம வந்து எதுவும் பண்ணியிருக்க முடியாது. இப்போ அதெல்லாம் கவலை இல்லை, போனதை போயிட்டே இருக்கட்டும் கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திராவை இறக்கி விடுவாங்களா, இதுதான் ஒரு கேள்விக்குறி. ஸோ போக போக நியூஸ் வரும், நான் அதை வந்து தெரிவிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கிடைக்கவே மாட்டேங்குது, வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கேன். ஆனால் சப்போர்ட்டு சிம்பிளி வேஸ்ட்டாக தான் கைஸ் இருக்குது. சப்போர்ட் கிடைக்கும்னு பார்த்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்பி தான் வீடியோ போடுறேன். எனக்கு ரொம்பலாம் நம்ப வேணாம் கைஸ். எனக்கு ஒரு 50 வியூஸ் 60 வியூஸ் வந்தாலே போதும் கைஸ், எனக்கு அதுதான் தேவை. சிஎஸ்கே பற்றி போயிடலாம். அடுத்த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா உள்ளே வருவாரா அப்படின்னு கேட்டால், என்னையை பொறுத்தவரை நீ என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் வருவார் கைஸ். உள்ளே இறக்கி விடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கான்வேவை வெளியே தட்டிட்டாங்க. ஸோ ஓகேவா, அவருக்குள்ள ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னா, ஸோ இவர்கிட்ட ஏதோ பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரூவ் பண்ணுவார் அடுத்த மேட்ச்சில் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம டீம் இன்றைக்கே வந்து சென்னைக்கு போயிடும், ஈவினிங்குள்ளே போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பை.